ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த மாதிரி லென்த்தாக உள்ள வீடியோ இல்லாமல் ஷார்ட்ஸ் வீடியோவும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோ உள்ளார போய் பார்த்துருவோம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு நல்லா ஜலிச்சிட்டு வந்துட்டு இதோட சேர்த்துருங்க. இந்த டிஷ் இன்றைக்கி நம்ம வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கோம். கோதுமை மாவுலையும் இந்த டிஷ் செய்யலாங்க. ஆனால் நம்ம மைதாவில் செய்கிற அளவுக்கு கோதுமை மாவில் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து மைதாவை ட்ரை பண்ணியிருக்கோம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், இந்த உப்பு எல்லாமே இந்த மாவோட வந்து நல்லா சேரணுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து தண்ணி தெளிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து ரொம்ப வந்துட்டு லூஸாகவும் வந்து பிசைஞ்சிடாதீங்க. நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சா சரியாக இருக்கும். இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்துட்டு இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானோடனே இதில் வந்துட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் அதே அளவு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்துட்டு பொரிய ஆரம்பிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்க இந்த சோம்பும் ஜீரகமும் பொரியிற வரைக்கும் வந்து அடுப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லோவிலே வச்சு செய்யுங்க. இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் அதை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணாடி பதம் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணதை இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்து வேக வச்ச பட்டாணி 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதை 1-2 மசிச்சுட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டாணியை ரொம்ப மசிச்சு விட்டு சேர்க்காதீங்க. 1-2 வந்து மசிச்சா போதும். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து இந்த பச்சை பட்டாணி வாயில் வந்து கடிப்படணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-2 இந்த மாதிரி வந்து மசிச்சு விட்டுட்டு இதோடு வந்துட்டு சேர்த்திக்கலாம். இது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு இந்த மசாலாவே காரம் இருக்கும். அதனால் வந்துட்டு நான் மிளகாத்தூள் சேர்க்கலைங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இந்த டிஷ்ஷை அவங்களும் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கூட வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட வந்து சீக்கிரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அது நல்லா வந்து குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். நாம் சேர்க்குற இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து அந்த பீஸ் எதுவுமே வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு வந்து நல்லா வந்துட்டு மசிச்சுட்டு வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்திக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் வந்துட்டு சேர்க்கக்கூடாதுங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் வந்துட்டு உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்க்குறேன். ஏன்னா மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம பட்டாணி உருளைக்கிழங்குலேயே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு தேவையான அளவு மட்டும் உப்பு வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டாணி மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரெக்டாக 1 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா வந்துட்டு இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை மேங்கோ பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு அது இல்லைன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை இதோட வந்துட்டு தூவி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இதை நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம சப்பாத்தி கட்டையை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போயும் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற கட்டையை. இப்போ மாவு பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வந்துட்டு உருண்டையாக வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாங்க. ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சைஸ் வந்து உருட்டிக்கோங்க. இப்போ அடியில் வந்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக வந்து மைதா மாவு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ இந்த உருண்டையை இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மொத்தமாக தேய்க்கக்கூடாதுங்க. எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக வந்து தேய்ச்சிக்கலாம். நமக்கு வந்து அடியில் வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்துட்டு மைதா மாவு அடியில் வந்துட்டு போட்டுட்டு மறுபடியும் இது மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க. இந்த டிஷ் இன்றைக்கி வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கிறதுனால 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறி இருக்குங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு தேய்ச்சப்பவே நல்லா ரப்பர் மாதிரி வந்து நீண்டு வரும் நமக்கு தேய்க்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு 4 கார்னரையும் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி எடுத்த பீஸ்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி வந்து ரோல் மாதிரி வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி இந்த சீட்டில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மடித்து வந்து விட்டுருங்க. மடித்து விட்ட பீஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க. நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி.
2 சைடில் இருக்க கார்னரே இதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ ரோல் மாதிரி இந்த சீட்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்து சுருட்டிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேஃப்க்கு இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பீஸை வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று எப்படி செய்யறங்கிறது பார்க்கலாம் வாங்க. மைதா அடியில் போட்டு தேய்ச்சிக்கினா தாங்க உங்களுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா வந்து அடியில் வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மைதா போட்டுட்டு இந்த மாதிரி வந்து மெலிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச மாதிரி தான் 4 கார்னரையும் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து மெலிசாக தேய்ங்க. ரொம்ப வந்து மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் வந்துட்டு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிட்டு இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். இதேமாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறதுனால குழந்தைங்க கூட இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 செஞ்சு வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே நம்ம இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வந்து பேனில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பீஸ் இதோடு வந்துட்டு சேர்க்குறேன். 2 சைடு திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலிருந்து எடுத்துடலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி குக்கிங் வீடியோ மட்டும் இல்லைங்க, கார்டனிங் போட்டிருக்கோம், விலாக்ஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து சின்ன சின்ன டிப்ஸ், சமையல் குறிப்பு எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காண்டி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 1-2 வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சாச்சு. டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட சேஃப் வேறு மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டீ குடிக்கிற சமயத்தில் என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற நேரத்தில் இதை வந்து செஞ்சு கொடுத்துர்லாங்க. இது ரொம்பவே வந்துட்டு ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீனாராஜா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.